हेलो फ्रेंड्स टेस्टिயான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசை அதுக்கு அப்புறமா சாதத்தோடயும் நல்லா இருக்கும் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு pan வச்சு அதுல ஒரு 3 ஏலக்காய் 4 கிராம்பு 2 பட்டை அன்னாசி பூ 1 போட்டு 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். பச்சை தேங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் கொப்பரை தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் செவக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். அதே பேன் தான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். இது 3/4 கிலோ வரைக்கும் இருக்கும். கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அந்த மசாலா சிக்கன் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி நாம் வெங்காயம் வேகிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து போட்டுக்கணும். இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறினதுக்கப்புறமா மிக்சியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.